வணக்கம் 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 சி தமிழ்ல இருக்கும் ஹோம் மினிஸ்டர் ரசிக்கும் அரவிந்தின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு உங்களை ஹோம் மினிஸ்டர்ல சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு. இன்னைக்கு வந்து 6 ஹோம் மினிஸ்டர் நமக்காக வந்திருக்காங்க. அவங்களுக்குலாம் ஒரு ஹாய் சொல்லிக்குவோம். ஹாய் ஹாய், உங்களுக்கு ஒரு ஹாய். ரைட். பயங்கரமா வந்து இந்த மிந்தியெல்லாம் பஞ்சாயத்து போர்டில் உட்காந்து டிவி பார்க்குற மாதிரி குழந்தைங்க ரொம்ப அழகாக உட்காந்துருக்காங்க. நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? தெரியாமல் கேட்டு விட்டேன் போல. ரைட். ஸோ இந்த பக்கம் வந்து பேருக்கு சொல்லுங்க போறீங்க. மேம் உங்கள் பேர் சொல்லுங்கள். சுகன்யா. ரைட். உங்கள் வீட்டில் என்னைக்காக கேட்டிருக்கீங்களா எனக்கு ஏன் சுகன்யான்னு பேர் வச்சுருக்கீங்கன்னு? கேட்டது இல்லையா? நிஜமாவே கேட்டது இல்லையா? நீங்கள் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்னவா இருக்கும்? ஏன்? சாமி பேர். சாமி பேர் அதுக்காக வச்சுருக்கேன். ரைட். கைத்து மேடம். விஜயா பேர். விஜயா. விஜயா ஏன் அப்படி வச்சாங்க? நல்ல நேரம் படத்துல விஜயா பேர் விஜயா. அப்படி பாருங்க. இந்த மாதிரி பார்த்துட்டு எனக்கு வச்சாங்க. நல்ல நேரம் பார்த்துட்டு வந்திருக்காங்க. உடனே விஜயா வந்த நாள் விஜயா வச்சு விட்டாங்க. விஜயான்னு வச்சாங்க. சூப்பர், நல்ல காரணம். இப்படிதான் இருக்கணும் லைவ்லியா. மேடம் யோசிச்சிட்டாங்க அதுக்குள்ள நமக்கு என்ன சொல்லலாம். ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி வாட் இட் மீன்ஸ்? ஏன் அப்படி வச்சாங்க? ஏன் வச்சாங்கன்னா எங்க பெரியம்மா இறந்து போயிட்டாங்க, அதனால எனக்கு வச்சாங்க. ஏன் உங்களுக்கு ராஜேஸ்வரி பேர் வச்சாலும் உங்க பெரியப்பா இறந்து போயிட்டாங்களா? புரியல. உங்க பெரியம்மா பேர் ராஜேஸ்வரியா? அப்படி சொல்லுங்க. இப்போ பெரியம்மா வந்து ராஜேஸ்வரி அவங்க இறந்து போனனால அவளே நம்மளுக்கு வந்துட்டாலே அப்படி சொல்லி வச்சாங்க. ரைட்டா? ரைட். மேடம். கல்யாணி. கல்யாணி எங்க அம்மா வெட்டிங் டே அன்னைக்கு பிறந்தாங்க. நல்லா சூப்பர்ல. வெட்டிங் டே அன்னைக்கே பாப்பா. அவங்க அம்மா யாருன்னு கேட்க சொல்றாங்க. டான்ஸ் ஆடினவங்க. அதாவது இப்போ அவங்களுக்கும் பர்த்டே உங்களுக்கும் பர்த்டே இல்லை வேணாம், ரொம்ப குழப்பது. ஆமாம், நான் குழப்பிடுவேன், விட்டுருங்க. மேடம். ஸ்வரூபா. ஸ்வரூபா வித்தியாசமான பேரா இருக்கு. என்ன? நேருவோட அம்மா பேரு. நேருவோட அம்மா பேர். அப்பா சுதந்திர போராட்ட தியாகியா? இல்ல, நான் பண்ண டாக்டர். அவங்க அந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர் வச்சிருந்த பேரு. சூப்பர், நல்ல வித்தியாசமான பேர். நான்லாம் இந்த கொஸ்டின் மறந்து போயிட்டேன், சாய்ஸ்ல விட்டுருந்தேன். கீதா. கீதா பாடுவீங்க? இல்ல எங்க அக்காவோட பேர் அது, அவங்க இறந்துட்டாங்க, அதனால அதுக்கு வச்சு. ஓஹோ. இப்போ சார் நிறைய பேர் அந்த மாதிரி என்ன ஒருத்தவங்க நம்மளை விட்டு மறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுடைய சூப்பர் சூப்பர் சூப்பர். ரைட். இன்னைக்கு வந்து கேமில் நம்ம விளையாட போகிறது வந்து ஹோம் மினிஸ்டரில் பிளான் பி படி விளையாட போகிறோம். எப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 3 பேர் விளையாட போகிறீங்க அண்ட் செகண்ட் ரவுண்டில் 3 பேர் விளையாட போகிறீங்க. ஃபர்ஸ்ட் 3 பேர் விளையாட போகிறீங்க, அதில் 2 பேர் செலக்ட் பண்ண போகிறோம். ஒருத்தவங்கள அப்படியே டான்ஸ் ஆடி வைக்கணும். ஓகேங்களா? கேம் என்னன்னு நான் சொல்கிறேன் பாருங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த ஸ்டிக்கு நம்ம கையில் கொடுத்துருவோம். என்ன பண்ணோம்னா இதை வந்து இந்த பக்கம் பிடிச்சிக்கணும். இந்த பின்பால் இருக்குல்ல, இதை வந்து இந்த பிளாக்குக்குள்ளே இப்படி நிப்பாட்டிக்கணும். நிப்பாட்டிட்டு இப்படியே நடந்து போகணும். இப்படியே நடந்து போய் இங்கே வந்து இந்த லைனை தாண்டினதுக்கப்புறம் டுமால் அப்படி கொட்டிட்டு திருப்பி ஓடிடணும். ஓடிட்டு திருப்பி இந்த லைனுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இன்னொரு தூக்கி வச்சுட்டு போகணும். 60 செகண்ட்ஸ் டைமில் யார் அதிக நம்பர் ஆஃப் பின் பால்ஸ் போய் அதில் சேர்க்குறீங்களோ அதில் 2 பேர் செலக்ட் ஆக போகிறீங்க. ஒருத்தவங்க மட்டும் சூப்பராக டான்ஸ் ஆட போகிறீங்க. சில பேர் வந்து இங்கே ஷூட்டிங் வந்தோடனே என்கிட்ட வந்து செல்லமாக சொல்கிற மாதிரி திட்டி சொன்னாங்க, சார் குத்து பாட்டெலாம் போடாதீங்க சார், மெலோடி பாட்டாக போடுங்க அப்படின்னு. நான் யாரையும் நான் சொல்லலை, பொதுவாக தான் நான் சொல்கிறேன். நான் பொதுவாக தான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க வீட்டில் உட்காந்தா நான் ரெடி ஆகிட்டு இருந்தேன்னா, நீங்கள் தானே பாட்டு போடுறவரு, இங்கே வா உன்னை இன்னும் பாட்டு போடுற சொன்னால் இன்னும் பாட்டு போடுற அப்படின்வாங்க. அதனால் நமக்கு அந்த பிரச்சனை வேணாம். ஸோ மேடம் ஃபஸ்ட்டு இந்த டீம்லாம் விட போகிறீங்க, வாங்க. ஒரு பின்பால் எடுத்து கையில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச கலரில். ரெடி அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ். ஒரு நிமிஷம் மேடம், என்ன அது? என்ன கையை இங்கே வந்து பிடிச்சிக்க வேண்டியதானே ஈஸியா? நான் ஒரு ஐடியா சொல்கிறேங்க, இங்கே பாருங்க. இந்த இப்படி பிடிச்சிக்கங்க, இப்படி பிடிச்சிக்கிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை. என்ன எத்தனை தூக்கி இந்த அம்மா கீழே போட்டுருக்கு பாரியா, இன்னும் கேமே ஆரம்பிக்கல. ரைட்டா? ரைட் and your time starts now. 2 கை பிடிக்கணும் மேடம், ஒரே கை தான்.
வரே வா சூப்பர். இங்க பாருங்க, கேம் வந்து இந்த பாஸ்கெட்டுக்குள்ள எல்லாத்தையும் கீழே போடுறது இல்ல கேம். மேடம் சூப்பர். அப்படிதான் 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 சொல்லக்கூடாது. போட்டீங்களா போடலையா? நம்ம அசல்ல போட்டு இருக்கு. உள்ளே போட்டிருக்காங்க. ஸோ டைம் முடிய போகுது. ஸ்பீட் கவுண்ட் டவுன் ஷாட்ஸ். 10 9 8 7 6 5 4 3 2 1. ஏய் பாட்டுக்கடா பாட்டுக்கு பாருங்க. ஏய் பாட்டு ஸ்பீடா சொல்லுங்கடா. நீங்க 10 செகண்ட் சொல்றதே 1 நிமிஷம் சொல்றாங்க. 10 9 8. 3 பேர் தான் விளையாண்டாங்க சரியா? 2 பாயிண்ட் தான் எடுத்திருக்காங்க. ஆனா இங்க பாருங்க, பம்பாய் படம் பார்க்குற மாதிரி இருக்கு. ஒரு தீம் மியூசிக்கை போட்டு அப்படியே நடந்து வரலாம் போல இல்லை. ஸோ வந்து நீங்க பாயிண்ட் எடுத்தீங்களா? ஆனா வந்து பின்பால் எங்க இருந்து தூக்கி போட்டீங்க? இங்க இருந்து தூக்கி போடுங்க. இப்படிதான் விழுந்துச்சு. ஸோ மேடம் ஒருத்தவங்க தான் செலக்ட் ஆயிருக்காங்க. நல்லா கை தூக்கி கொடுங்க. அப்பாடா. நான் 2 பேர் செலக்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா விளையாடல. அதனால கேம் என்ன பண்றீங்க? அங்க போடுங்க. பெரிய ஜாக்கி சான் கீழே கற்கெல்லாம் எடுத்து போடுவாங்க. இங்க வாங்க மேடம். இந்த இங்க நினைக்கு மேடம். மேடம் இங்க இவங்க 2 பேருக்கு ஒரு சூப்பரான சாங் போடுங்க டிஜே. ஏமா அந்த சொல்ற பாட்டை போடுங்க வீட்டுக்குள்ள. அந்த மேஜ் மேல நெஞ்சுவலி மாத்திரை எடுத்துட்டு வாங்களேன். மேடம் எப்படி மேடம் இப்படி ஒரு ஸ்டெப் போட்டீங்க? என்னால முடியல. அவங்க நிஜமா முடியல என்னால. இடுப்புல கையை வச்சோன்னே பெரிய டான்ஸரா பார்ப்போம்னு நினைச்சேன். ஏன்னா எங்க டிஜேவும் அந்த மைண்ட்ல வச்சிருந்தான். ஜும்பரக்கா ஜும்பரக்கான்னு ராஜு சுந்தரமா சொல்றேன். உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு போனாங்களே, என்ன சொன்னாங்க? இதுல இவங்க வேற, அதுல காம்பினேஷன் வேற. இதுல அந்த ஒரே ஒருத்தவங்க மட்டும் செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். செகண்ட் ரவுண்ட்ல இருக்கோம். பிளான் பி படி விளையாண்டுட்டு இருக்கோம். போன தடவை சூப்பரான டான்ஸை பார்த்துருப்போம் நம்ம எல்லாரும். இப்போ இந்த தடவை யார் டான்ஸ் பண்ண போறோம்? 3 பேர் வாங்க. ஸோ 3 பேர் என்ன? சரி சரி எடுத்து இல்லை, அவங்களுக்கு பிடிச்ச கலர் வேற யாரும் எடுத்துட போறாங்க தானே? ரைட். ஆல்ரெடி உங்களுக்கு ரூல்ஸ் தெரியும். ஸோ அந்த ஸ்டிக்கோட எட்ஜில் பிடிச்சிக்கிறீங்க. இந்த பிளாக் மார்க்குக்கு அப்புறம் உங்களுடைய பின்பால வச்சுக்கிறீங்க. ரைட்டுங்களா? இந்த ரவுண்டில் 2 பேராவது செலக்ட் பண்ணணும். பார்ப்போம். ஆல் த பெஸ்ட். ஃபர்ஸ்ட் நீ பாட்டிங்க. வரே வா. திரும்பாதீங்க, பட்டாருன்னு கீழே விழுந்துட போகுது. சூப்பராக கேட்டுருங்க. 3 பேரும் பயங்கர தயாராக இருக்காங்க. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஓ ஆடாடா. எவ்வளவு தூரம் போயிட்டாங்க. ட்ரை பண்ணுங்க. காத்து எல்லாத்துக்கும் நாங்க அடிக்குது.
10, 9, 8, 7, 6, 5, 4. அஞ்சலி படம் பார்க்குற மாதிரி இருக்கு எனக்கு. ஓ அப்படி அந்த மாதிரி ரைட். ஸோ மேம் ஆல்ரெடி செலக்ட் ஆகிட்டாங்க. மற்ற 2 பேர் வாங்க இங்கே முன்னாடி. ஸோ இன்றைய ஹோம் மினிஸ்டரில் வந்து பிளான் பி படி நம்ம விளாண்டுட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஒரே ஒருத்தவங்க செலக்ட் ஆகியிருந்தாங்க. இந்த ரவுண்ட்லேயும் ஒரே ஒருத்தவங்க தான் செலக்ட் ஆனாங்க. இவங்கள வச்சு நம்ம ஃபைனலுக்கு போக முடியாது, ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால் பேலன்ஸ் இருக்க அந்த 4 பேருமே வாங்க. செலக்ட் ஆகாத 4 பேர். உங்களுக்கு மீண்டும் ஒரு அதிர்ஷ்ட கதவு டமால் நடிக்குது. ஆத்திருவோம் இந்த தடவை எப்படின்னு. உங்கள் 4 பேரில் ஒரே ஒருத்தவங்க மட்டும்தான் செலக்ட் ஆக போகிறீங்க ஃபைனல் ரவுண்டுக்கு. ரைட்டுங்களா? இந்த சேர் என்ன பண்ணுவோம், இப்படி சென்டரில் போடுவோம். நீங்கள் இந்த ப்ளூ மார்க் இருக்குல்ல, இந்த ப்ளூ மார்க்லேயே தான் நடக்கணும், நடந்துகிட்டே இருக்கணும். மியூசிக் போடுவாங்க. மியூசிக் ஸ்டாப் ஆகும்போது யார் ஒரே ஒருத்தவங்க உள்ளே ஏறி உட்காடுறீங்களோ அவங்க மட்டும் ஃபைனல் செலக்ட் ஆக போகிறீங்க. ஓகே, கிளாக் வைஸில் சுற்ற போகிறீங்க. ரைட் அண்ட் மியூசிக் ப்ளூவில் தான் நடக்கணும், ப்ளூவில் தான் நடக்கணும். சீக்கிரம் நடங்க. இவங்க செலக்ட் ஆயிட்டாங்க. இவங்க ஃபைனல் வந்து அவங்க திருப்பி டான்ஸ் ஆடுவாங்களே, ஐயோ. ஸோ மேடம் வந்து பயங்கரமாக அப்படி துள்ளி குதிச்சு ஓடி அவங்க ஆக்சுவலாக இப்படி உட்காரல, இது வழியே புகுந்து இங்கே உட்காந்தாங்க. அதுதான் உண்மையான ஒரு விஷயம். பேலன்ஸ் இருக்க 3 பேர் வாங்க. நீங்கள் போன தடவை டான்ஸ் ஆடிட்டீங்க, உங்கள் டான்ஸை நான் பார்த்துட்டேன். ஸோ இவங்க 2 பேருக்கு மட்டும் ஒரு மியூசிக். என்ன டான்ஸ், என்ன டான்ஸ். ஃபைனல் செக்மெண்ட்ல இருக்கோம். 3 ஹோம் மினிஸ்டர் அந்த இந்த அரவிந்த் செலக்ட் பண்ணி வச்சிருக்கான். அந்த 3 பேர் வாங்க. ஸோ 3 பேருக்கும் ஒரு ஆல் த பெஸ்ட். என்னன்னா உங்களுக்கு 2 சைட்ல வந்து 8 குடங்கள் இருக்கு. நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் சொன்னனே. ஒரு குடத்தை எடுத்து வைக்க போறீங்க, இன்னொன்று எப்படி வைக்க போறீங்க, அப்புறம் இப்படி, அப்புறம் இப்படி, அப்புறம் இப்படி, அப்புறம் இப்படி, இப்படி ஜிக்ஸாக்கா நீங்க வந்து அடுக்க போறீங்க. ஸோ உங்களுக்கான 60 செகண்ட்ஸ், ஃபைனல் 10 செகண்ட்ஸ் வரும்போது நான் கவுண்ட் டவுன் சொல்லுவேன். அந்த கவுண்ட் டவுன் முடியும் போது உங்க கைகள் வந்து அந்த குடத்தை தொட்டுக்கூடாது. நீங்கள் கை எடுத்துடணும். சரிஞ்சது போக மிச்சம் எவ்வளோ நிற்கிதோ, இல்லை யார் தெளிவாக நிப்பாட்டுறீங்களோ அதை பார்த்துட்டு யார் அதிக குடங்களை நிப்பாட்டிருக்காங்களோ அவங்க வின்னர், இன்னொருத்தவங்க ரன்னர். என்ன மேடம்? இந்த பக்கம் வைக்கலாம். ஒரே 8 குடம் தான் வைக்க போறீங்க. இப்படி பக்கத்து பக்கத்துல வைப்பீங்களா? இப்படியா? அப்படி வைத்தல் தவறு. ஒரே லைன் தான் வைக்க போறீங்க. உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி டவுட்டு? அப்பாடா, ஐயோ என்ன டவுட்டு கேட்க போறாங்க தெரியலையே. பார்த்துருக்கீங்க ஏற்கனவே ஹோம் மினிஸ்டர் பார்த்துட்டு தான் இப்படி ஒரு டான்ஸா? மேடம் எனக்காக ஒரே ஒரு தடவை அந்த ஸ்டெப்பை மட்டும் இன்னொரு தடவை போட்டு போகலாம் ப்ளீஸ் மேடம், ஒரே ஒரு தடவை. ஓ வின் பண்ணோன்னே எப்படி இருந்தாலும் மேடம் டான்ஸ் ஆடுறாங்க, எங்கேயும் போயிடாங்க. வெயிட் பண்ணுங்க, 2:30 மணிக்கு நல்ல படம் வர போடுறோம். ரெடியா? ரெடி? சூப்பராக கைத்தறி கொடுங்க. And your time starts now. கைத்தட்டலாம் நம்ம. யார் யாரோ போதுமா? Shots. 10, 9,
8 7 6 5 4 3 2 1 மேடம் கையெடுங்க. என்ன ஆச்சு? ஏன் இவ்வளோ குழப்பங்கள்? ஸோ வந்து ஃபைனலாக வந்து இவங்களுக்கு 4 பாயிண்ட்ஸ், இவங்களுக்கு 4 பாயிண்ட்ஸ். மேடம் அன்ஃபார்ச்சுனேட் 2 பாயிண்ட்ஸ். நல்லா கை கொடுங்க 3 பேத்துக்கும். சரி, இப்போ இந்த 4 பேர் சரி இவங்க 2 பேர் 4 பாயிண்ட்ஸ் இருக்காங்க. யார் இந்த 4 பாயிண்ட்டை ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணாங்கன்னு? நாலு பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பினிஷ் பண்ணதுல மேடம் வின்னர் ஆயிட்டாங்க. ஐயோ இவங்க ரன்னர் ஆயிட்டாங்க. ரன்னர் கண்டிப்பா டான்ஸ் ஆடுவாங்க, தெரிஞ்சுக்கங்க. ஸோ வின்னர் ரன்னர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மேடம் ஒரு ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க. இங்க நீங்க வந்து 5ஓடே நிப்பாட்டி இருக்கலாம், அதை தான் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க. ஆனா மேடம்குள்ள டான்ஸ் ஆடணும்னு ஒரு ஆர்வம், அதுக்காக மியூசிக் நீங்க தான் ஆடணும். யார் நீ? யார் நீ? யார் நீ? யார் நீ? எங்க இருந்து வந்தாய்? சென்னையில இருந்து. சென்னையில இருந்து வந்தியா? அப்ப நான் என்ன பண்ணேன்? என்னடா தொட்டுறதுக்குலாம் இல்ல. சென்னையில இருந்து வந்தாரா? நான் சுவிட்சர்லாந்துல இருந்து வந்தேன். என்ன படிக்கிறா? தேர்ட் ஸ்டாண்டர்ட். அப்ப பாத்து. ஓ மாத்தாடா. ஏய் மாத்தாடு மாத்தாடு மல்லிகை. உட்காந்துக்க போ. வெரி குட். நல்லா கைத்து கொடுங்க 2 பேருக்கும். பேச்சு மாறக்கூடாது. அவரை கூப்பிடுங்க. நீ எங்க எங்க அவரை கூப்பிடுங்க அவரை கூப்பிடுங்க. 오빤 강남스타일 강남스타일 இல்ல பரவாயில்ல சார். ஹஸ்பண்ட் ஆள் 따사로운 인간적인 여자 커피 한 잔에 여유를 아는 품격 있는 여자 밤이 오면 심장이 뜨거워지는 여자 그런 반전 있는 여자 나는 선호해 நான் நீங்க ஃபேமிலி ஆடுறீங்க. நான் 따사로운 그런 선호해 커피 식기도 전에 원샷 때리는 선호해 밤이 오면 심장이 터져버리는 선호해 그런 선호해 மேடம் சார் இல்ல சொல்லி கொடுத்தேன். நீங்களும் அதே ஸ்டெப் போட்டீங்களா? ஒரு இல்ல டான்ஸ் சொல்லி கொடுத்தேன் அவங்களுக்கு 2 நாளா. இல்ல தெரியுது, நீங்க தான் அந்த ஸ்டெப்பை சொல்லி கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கு தெரியுது. இது வந்து உங்க ஃபேமிலி ஸ்டெப்பா? நாளை நமதே அது மாதிரி இவங்க ஃபேமிலி ஸ்டெப் இது. சூப்பர், தேங்க்யூ சார். சார் உங்க நேம் சார்? சம்பந்தமூர்த்தி. சம்பந்தமூர்த்தி சார். நல்ல கைத்தறி கொடுங்க. தேங்க்யூ சார். ஸ்பெஷல் பாட்டு போடுங்க வினருக்கு. கேருங்க புடவை கிடையாது. இவங்க ஆடு என்னமோ புதுசா பொண்ணு பார்க்க வந்த மாதிரி எவ்வளவு வெக்கம். டப்பா தூக்கிட்டு அந்த டப்பா தூக்கிட்டு வாங்க. பார்த்து வச்சிருப்பீங்க. நானும் என் ஃப்ரெண்டு இப்போ சைன் ஆஃப் வந்திருக்கோம். அவங்களுக்குலாம் வந்து கிஃப்ட் கொடுக்குறேன். என்னடா தம்பி என்ன மாதிரி அழகா இருக்கேனே, கொரியர் பண்ணிட்டு வந்துடுறேன். வச்சுருங்க.
ரைட், பேர் காரணம் கேட்கும் போதே வந்து ஏன் அவங்களுக்கு விஜயான்னு பேர் வச்சாங்கன்னு நல்ல நேரமாக சொன்னாங்க. அந்த நல்ல நேரம் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. வின்னருக்கான அன்பு பரிசு விஜயா மேடத்துக்கு அப்படி போட்டுங்க. சூப்பர். அண்ட் இன்றைய எபிசோடோட ஹோம் மினிஸ்டர் நீங்கள் தான். நல்ல கைத்தட்டல். அண்ட் வின்னரும் நீங்கள் தான். அசையாதீங்க, அப்படி இருக்கு. அட்டாக். எஸ் எஸ், நீங்கள் தான் ரன்னர். சாரியை வாங்கணுன்னே வீட்டுக்கு கிளம்பிடுறது. ஹாய் நான் வரேன்க்கா அப்படின்ட்டு. என்ன பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு அன்பு பரிசு கையில் கொடுத்துடலாம். நாளைக்கு உங்ககிட்ட கொடுத்துறேன். எஸ், உங்களுக்கு ரொம்பவே கலர்ஃபுல்லான ஹோம் மினிஸ்டர் பார்த்து வச்சிருப்பீங்க. நாளைக்கு வேற ஒரு செட் ஆஃப் ஹோம் மினிஸ்டர் சொல்றாங்க. சந்திக்கும் வரை தற்சமயம் விடுவது ஹோம் மினிஸ்டர். நன்றி, வணக்கம்.